திரு சுவாமிநாதன், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. நிறைய இந்த எலெக்ஷனை தொட்டு நிறைய பேசியிருக்கோம், நிறைய விவாதிச்சிருக்கோம். வாக்குப்பதிவுக்கு பிறகு தொடர்ந்து நீங்க நூக்கன் கார்னர் நிறைய அலசியிருப்பீங்க. உங்க பார்வையில அதிர்ச்சி யாருக்கு? இல்ல, அதிர்ச்சி முதல்ல விஜய் அவர்களுக்கு தான். என்னன்னா, கிட்டத்தட்ட மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு முன்னிலைப்படுத்தி தன்னை முதல்வராக அவர் நினைத்துக் கொண்டுதான் களத்தை சந்தித்தார். அதுல 1 கோடி வாக்கள் வரையும் பெறுவார். அதுல மாற்று கருத்து இருக்கலாம். 1 கோடி வாக்கள் வரை பெறுவார். ஆனா மக்கள் ஒரு குறுகிய காலத்தில் முதல்வராக அங்கீகரிக்க மாட்டார்கள் என்கிற விதத்துல விஜய் அவர்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா மற்ற மூவருக்குமே பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. அதிர்ச்சி என்பது விஜய்க்கா இருக்கலாம், பேரதிர்ச்சி என்பது முதல்ல அதுல திமுகவுக்கு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட நீங்க 2019, 2021, 2024 3 முறை தொடர் வெற்றியை பதிவு செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க முந்தைய கடந்த கால திமுக ஆட்சியோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த முறை திமுக அரசு என்பது நிறைய மக்கள் நல திட்டங்கள் செய்து மக்கள் கிட்ட ரொம்பவே நெருங்கி இருந்தாங்க. அப்ப அவ்வளவு செய்த பின்பும் கூட இந்த முறை விஜய் கணிசமான வாக்குகளை எடுத்திருக்கிறார். அது அதிமுக ஓட்டே ஒரு டேமேஜ் பண்ணியிருக்காரு. அது 2வது வர்றேன். ரொம்ப முக்கியமா நீங்க கடந்த 3 தேர்தல்களில் திமுகவோட தொடர் வெற்றிக்கு எது அடிநாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு. நீங்க அதுதான் அந்த அணியினுடைய தொடர் வெற்றிக்கு. இந்த தேர்தலையும் அவங்க பிரச்சார களம் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், அதிமுக பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறது என்பது போன்ற பிரச்சாரங்கள் தான் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. இப்ப நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் எப்படி அதிமுக, தமிழக வெற்றி கழகம், சீமான் அப்படின்னு 3 முனைகளாக பிரிகிறதோ அதே போன்றுதான் இதுநாள் வரை திமுகவுடைய தொடர் வெற்றிக்கு அடித்தளமாக இருந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளி. அந்த புள்ளியில இந்த முறை வாக்கள் 2 கூறுகளா பிரிஞ்சிருக்கு. அது ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியது. நீங்க கடைக்கோடி கன்னியாகுமரியில இருந்து நீங்க தலைநகர் சென்னை வர பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் என்பது கணிசமா இருக்கு. நீங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த அணி எடுத்த 18% தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா 82% ஓட்டுகள் தமிழ்நாட்டில் பாஜக எதிரான ஓட்டுகள் தான். அப்ப பாஜக எதிரான ஓட்டுகள் 82% கடந்த தேர்தல் 2024 முடிவுப்படி. அதுல திமுக மேஜரா அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது நீங்க அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விசிகான் பல வடிவங்கள் கொடுத்துக்கலாம். நீங்க இன்னைக்கு வந்திருக்க மக்கள் நீதி மையம் உட்பட பல வடிவங்கள் கொடுத்துக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி இணைக்கிறது இல்ல. அந்த புள்ளியினுடைய பேர் என்ன? அணியினுடைய பேரே மதசார்பற்ற அணி. அப்ப விஜய் ஒரு அணியில இருக்கிறார், தனியாக நிற்கிறார். அந்த அணியில பாஜக இல்ல. அப்ப நீங்க சிறுபான்மையினர் ஓட்டுகள் இந்த தேர்தலில் முதன்முறையாக திமுக இல்லாத ஒரு அணியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அது விஜய் பக்கம் கணிசமாக போட்டிருக்காங்க. நீங்க தேர்தல் முடிவுல தான் தெரியும். இப்ப நம்ம சொல்லும் போது பலர் மறுக்கலாம். பட் அது தேர்தல் முடிவுல தான் தெரியும். நீங்க 4ஆம் தேதி அது உணரப்படும். கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமா சிறுபான்மையில கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் கணிசமாக இந்த தேர்தலில் விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கிறது. திரு சுவாமிநாதன், நீங்க சொல்றதுன்றது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது அது திமுகவுக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுத்த வாக்குகளா இருந்தது. இப்போ அது விஜய்க்கு கணிசமாக சென்றிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த தேர்தல் அப்படின்றது ஆட்சியில் இந்த கட்சி தொடர வேண்டுமா, இந்த கூட்டணி தொடர வேண்டுமா இல்லையா அப்படின்றது. அப்போ ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கிறது அப்படின்றது அது விஜய்க்கு போகும். அதனால டிஎம்கேக்கு எட்ஜ் தான் இருக்கும், அதிமுக வாக்குகள் தான் பிரியும் அப்படின்றாங்களே, அந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகாதா? இல்ல, அதுவும் இருக்கு. அதிமுக வாக்குகளும் பிரியும். நான் ஏன் இந்த வார்த்தையை நான் திரும்பி பிஜேபி எதிர்ப்பு அரசியல பேச வேண்டியதுன்னா, முதல்வர் அவர்கள் தொடங்கி எல்லாருமே திமுகவினர் இந்த தேர்தல் காலத்துல பாஜகவே தானே பேசினாங்க. நீங்க யூடியூப்ல சாதாரண ஒரு விளம்பரங்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல கேட்டு சொல்றேன் தானே விளம்பரம் போட்டாங்க. நீங்க கடந்த 5 ஆண்டு காலங்கள்ல அதிமுகவின் மீதான விமர்சனம் அது வைக்கப்படல. இந்த தேர்தலையும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு திமுக பரப்புரை செய்றாங்க. ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையிலான போர்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில அந்த வாக்குகள் திமுக பக்கம் முழுக்க விழுந்து வந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் சிதறி இருக்கு. ஒன்று. இன்னொன்று, அதிமுகவினுடைய பக்கம் போக வேண்டிய ஓட்டுகள் அதுவும் விஜய்க்கு கணிசமா போயிருக்கு. இதை விட களத்துல பார்த்த அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பாஜகவினரே பல பேர் இன்னைக்கு தாவேக்காக்கு போட்டிருக்காங்க. அது தேர்தல் முடிவுல தான் தெரியும். பாஜகவுக்கு வலுவான ஓட்டு வாங்கி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பாஜகவினரே ஒரு புதிய வரவா விஜய் வந்திருக்காரு, போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது நான் களத்துல போயிருந்தேன். கன்னியாகுமரி போன்று பாஜக வலுவாக இருக்கிற பகுதிகளிலேயே பல பூத்துகள் அதை நான் பார்க்க முடியுது. நீங்க சொல்றதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் டிவிகேக்கு போயிருக்குன்றீங்க, அதே போல பாஜக வாக்குகளும் டிவிகேக்கு போயிருக்குன்றீங்க. ஆமா மேடம். அதாவது தமிழக அரசியல் களத்துல நீங்க கொள்கை அரசியல், சித்தாந்த அரசியல் அல்லது ஒரு கட்சிக்கு சார்ந்த வாக்குகள், இந்த எல்லா புள்ளியும் விஜய் உடைச்சிருக்காருங்கிறாங்க. அவர் ஜெயிக்க மாட்டாரு. ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் யாரு ஜெயிக்க போறாங்கிற முடிவெடுக்கக்கூடிய இடத்துல தாவேக்கா தொகுதிக்கு 30,000 முதல் 40,000 வாக்கள் வரை எடுக்கும். நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் தொகுதிக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பகுதியில போய் ஒரு பூத்துல பேசினேன். யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்டேன். அவர் கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நான் விஜய்க்கு போட்டேன் அப்படின்னாரு. போன தேர்தலில் யாருக்கு போட்டீங்கன்னு கேட்டா பாஜகவுக்கு போட்டேன் அப்படின்னாரு.
அப்ப என்ன சார் முரணா இருக்கே, பாஜக இருந்து விஜய்க்கு வந்திருக்கீங்கன்னு அவர் அடுத்த வார்த்தை சொன்னாரு, நான் பாஜக பொறுப்புல இருக்கேன், இந்த ஏரியா பொறுப்பாளர். அப்ப பாஜக பொறுப்பாளர் இருக்கீங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்கன்னா அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் கட்சியா பாஜக சார், ஆனா விஜயோட ரசிகருங்கிறார். அப்ப நீங்க எல்லா கட்சிகள்லையும் அந்த ஸ்லீப்பர் செல்னு சொல்ற மாதிரி எதுக்கு ஆதரிக்கிறாங்கன்னே தெரியாம விஜய்க்கு ஓட்டு போட்ட பல பேர் இருக்காங்க. சோ அதனாலதான் இந்த தேர்தல் திமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகளை இழக்குது மேடம். ரெண்டாவது அதிமுகவுக்கு நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கேட்டீங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை அதை சிதைக்கணும், ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்குறதுல முதல்ல அதிமுக வெற்றி பெற்ற இயக்கமா? ராம்கே சார் உட்பட பலர் மறுக்கலாம். நீங்க சிறுநீரக திருட்டை அவர்கள் சட்டமன்றத்துல சிறுநீரக அந்த லோகோ எல்லாம் போட்டு போனாங்க, சரி. ஆளுங்கட்சிக்கு எதிரான வெறுப்பையோ அல்லது எதிர்ப்பையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அதிமுகவோ கடுமையாக உருவாக்கல. அது 2024 தேர்தலையும் உங்களுக்கு முடிவுகள்ல தெரியும். ஆனா விஜய் ஒரு குறுகிய காலத்துல வந்து திமுக மீதான விமர்சனங்களை மட்டுமே வைக்கிறார். அதனாலதான் அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டா மாறுது. அது விஜய் பக்கம் போனாலும் அதிமுகவுக்கு தான் லாபங்கிறேன். நீங்க அவங்க உருவாக்க தவறிய ஒரு ஓட்டு வங்கி. நீங்க அதிமுக 24 எலெக்ஷன் மேடம் 21% தான் ஓட்டு எடுக்கிறாங்க தன்னிச்சையா. வெறும் 21% தான் அவங்க ஓட்டு பாராளுமன்ற தேர்தலில். இதே 2014 திமுக தன்னிச்சு நிற்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில். அப்ப திமுக எடுத்த ஓட்டு சேதம் 24. அப்ப நீங்க இந்த அதிமுக ஒரு வெறுப்பையும் உருவாக்க தவறி விட்டது, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையும் உருவாக்குறதுல பின்தங்கிதான் கோட்டை தான் விட்டாங்க. அப்ப விஜய் அதை உருவாக்கி தான் தன் பக்கம் பிரிச்சுட்டு போறாரு. அப்ப அதிமுகவோட ஓட்டு இயல்பாவே சேஃப் ஆகுது. அப்ப அது களத்துல இரு முனைகளையும் கூர்மையான போட்டியா மாத்தி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதாவது திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கலாம், பட் அதிமுக திமுக இடையில இருமுனை போட்டியை கூர்மைப்படுத்தி விட்டது. அது திமுகவுக்கு பின்னடைவுன்னு நான் பாக்குறேன். அதுதான பேரதிர்ச்சிங்கிறேன். எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகளை இழந்து வெறுப்பை உருவாக்க தவறிவிட்ட இடத்துல ஒரு வெறுப்பை உருவாக்கி அந்த ஓட்டை விஜய் பிரித்து எடுக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். எஸ், நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை அதை எடுத்துக்கிறேன்.